நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் என்று பவுல் ஒரு ஆழமான ஆன்மீக கேள்வியை எழுப்புகிறார். அதாவது, கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது போல நீங்கள் பாவத்திற்கு செத்து ஞானஸ்நானத்தின் மூலம் அவருடன் கூட எழுந்தது உண்மையானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளையே தேட வேண்டும். இன்றைய அனுதின தியானம். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். கொலோசேயர் 3:1. நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் என்று பவுல் ஒரு ஆழமான ஆன்மீக கேள்வியை எழுப்புகிறார். இது சந்தேகத்திற்கான கேள்வி அல்ல, மாறாக நமது விசுவாசத்தின் உண்மைத்தன்மையை சோதிக்கும் கேள்வி. அதாவது, கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது போல நீங்கள் பாவத்திற்கு செத்து ஞானஸ்நானத்தின் மூலம் அவருடன் கூட எழுந்தது உண்மையானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளையே தேட வேண்டும். மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். ரோமர் 6:4-5. இதுவே நமது மனநிலையாகவும் நமது வாழ்க்கையின் விருப்பமாகவும் மாற வேண்டும். இரட்சிக்கப்பட்ட நாம் தனிமையில் வாழ்பவர்கள் அல்ல. நமது ஆவிக்குரிய வாழ்க்கை கிறிஸ்துவோடு ஆழமாக பிணைக்கப்பட்டுள்ளது. மேலானவைகள் என்று சொல்லப்படும் போது நாம் மரித்த பிறகு பரலோகம் செல்வதை மட்டும் அது குறிக்கவில்லை. நாம் இப்போது இந்த பூமியில் தான் வாழ்கிறோம், ஆனால் நமது இருதயத்தில் பரலோகத்தின் துடிப்பு இருக்க வேண்டும். மேலானவைகளை தேடுவது என்பது கிறிஸ்துவின் சுபாவத்தை நமது வாழ்க்கைக்குள் கொண்டு வருவதையே குறிக்கிறது. பவுல் இதை தொடர்ந்து இந்த அதிகாரத்தில் விளக்குகிறார். ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்துக் கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். கொலோசையர் 3:12-14 வரை. மேலும் பவுல் மேலானவைகள் என்று கூறும்போது கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடம் என்று குறிப்பாக சொல்கிறார். தேவனுடைய வலது பாரிசம் என்பது அதிகாரத்தையும் வெற்றியை குறிக்கும் இடம். அங்கிருந்துதான் கிறிஸ்து இன்று நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவஞ்செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவஞ்செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவிர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். 1 யோவான் 2:1-2. அந்த வலது பாரிசத்தில் இருந்துதான் நமக்கு ஒத்தாசை வருகிறது. அதனால்தான் சங்கீதக்காரன், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். சங்கீதம் 121:1-2 வரை. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். பிலிப்பியர் 3:20. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.